ஹாய். ரொம்பவே டேஸ்டியான நெத்திலி கருவாடு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கருவாடே பிடிக்காதவங்க கூட இந்த குழம்புக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு மண் சட்டியில தான் செய்ய போறேன். மண் சட்டியில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே சோம்பு அண்ட் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்திருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் இடிச்சு வச்ச பூண்டு சேர்த்துட்டு அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு அது வதங்குறதுக்கு கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். கல்லுப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி கருவாடுலயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடய அந்த மசாலா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சிருந்தேன். அந்த புளியையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுற வேண்டியதான். இது கூடவே நம்ம சுடுதண்ணியில கிளீன் பண்ணி வச்சிருக்க கருவாடை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.